சாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்தவரைக்கும், எஸ்சி, எஸ்டி அப்படின்ற ஒரு தனி களமே இருக்கும். சென்சஸ்ல நீங்க எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டின்னு இருக்கும். அதுல பல உட்பிரிவுகள் இருந்தாலும் கூட, அந்த உட்பிரிவையும் நோட் பண்ணுவாங்க. எஸ்சி, எஸ்டி அப்படின்றது கீழயே உங்கள கொண்டு வருவாங்க. ஆனா, இங்க சாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன? ஓபிசி எவ்வளோ? ஜெனரல் கேட்டகரி எவ்வளோ? எஸ்டி எவ்வளோ? எஸ்டி எவ்வளோ? அப்படின்ற ஒரு இதுதான் இருக்கணும். ஆனா, அந்த மாரி எந்த ஒரு இதையுமே இவங்க இதுல கொண்டு வரவே இல்ல. ஏன்னா ஓபிசி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாதான் ஓபிசிகளுடைய பிரதிநிதித்துவம் எப்படி இருக்கு? ஏன்னா இடஒதுக்கீடு அதன் தான் கொடுக்கப்படுது. ஆனா அந்த ஓபிசின்ற வார்த்தையை இவங்க பயன்படுத்தவே போவதில்ல. பொதுவாக ஒரு கேஸ்ட் உங்களோட சாதி என்ன? உங்களோட சாதி என்ன? அப்படின்றத மட்டும் ஃபில் பண்ணிட்டு விட்டா, இது எந்த சாதி எந்த ஓபிசி கீழ வருது? எந்த சாதி ஜெனரல் கேட்டகரியில வருது? அப்படின்ற ஒரு தரவுகளே இல்லாம, ஓபிசிக்கு இடஒதுக்கீடை கொடு அப்படின்னு சொல்லி நம்மளால கேட்கவே முடியாது. இப்ப எப்படி வந்துட்டு நம்ம விபி சிங் காலத்துல வந்துட்டு ஓபிசி சாதிகளுக்கென்ற ஒரு இடஒதுக்கீடை பெற்றோமோ, அது ம், போன்ற ம். அந்த இடஒதுக்கீடை கூட்டி கொடுங்க. எங்க சாதி இவ்வளவு தூரத்திற்கு வந்திருக்கு. ஓபிசி கேஸ்ட் வந்து இவ்வளவு எண்ணிக்கையில் கூடியிருக்கிறது. அவங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் நீங்க இடஒதுக்கீடை கொடுங்க அப்படின்ற வார்த்தையை நம்ம கேட்க முடியாதபடி, ஒவ்வொரு சாதியாக மட்டுமே எடுக்கிறாங்களே தவிர, அந்த சாதியுடைய கேட்டகரியே கொண்டு வரவே மாட்றாங்க. ஓபிசி அப்படின்றத கொண்டு வர மாட்டாங்க அப்படின்றது தான் இவங்க ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த பின்னணியை பார்க்க முடியுது.